வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுன்னா ஜெய் அப்ளிகேஷன்ஸ் எல்லாருமே போட்டிருப்பீங்க. ஜெய் அப்ளிகேஷன்ஸ் போட்ட எல்லாருக்குமே ஒரு என்டிஏ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ கிட்டத்தட்ட ஜெய் அப்ளிகேஷன்ஸ் நிறைய பேர் போட்டிருப்பீங்க. இந்த ஜெய் அப்ளிகேஷன்ஸில் நிறைய டவுட்ஸ் வந்திருக்கலாம். அது இல்லாமல் நிறைய மிஸ்டேக்ஸும் பண்ணியிருக்கலாம். என்டிஏ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ நவம்பர் 18 இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ எவ்வளோ பேர் ஜெய் மெயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நவம்பர் 26 நவம்பர் 27 அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நவம்பர் 27 நைட்டு 11:50 வரைக்கும் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன்ஸ் விண்டோ ஓப்பனில் இருக்கும். நீங்கள் போய் எந்த கரெக்ஷன்ஸ்னாலும் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த கரெக்ஷன்ஸுமே என்னென்னலாம் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத கீழே டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பர்டிகுலராக இப்போ ஜெய் மெயின்ஸ் பேப்பர் 1 மட்டும்தான் நான் ஜெய் மெயின்ஸ் அப்ளிகேஷன்ஸில் போட்டிருந்தேன். இப்போ பேப்பர் 2 எக்ஸாம்ஸ் எழுதுறேன் அப்படின்னா நீங்கள் போய் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குண்டான அமௌண்ட்டை நீங்கள் கிரெடிட் கார்ட்லையோ டெபிட் கார்ட்லையோ நெட் பேங்கிங்லையோ எக்ஸ்ட்ரா அமௌண்ட்ஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? எக்ஸ்ட்ரா அமௌண்ட்ஸ் மீன்ஸ் நீங்கள் மறுபடியும் ஏதாச்சும் பர்டிகுலராக நீங்கள் ஜெய் மெயின்ஸ் பேப்பர் 1 அடிஷ்னலாக பேப்பர் 2வும் ஆட் பண்ணிங்கன்னா அந்த பேப்பர் 2க்கு உண்டான காசு என்னவோ அதை மட்டும் நீங்கள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலமாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு லாஸ்ட் அதாவது நீங்கள் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் போடுறதுக்கு லாஸ்ட் டேட் என்னன்னா நவம்பர் 22. ஸோ நவம்பர் 22 தான் உங்களுக்கு எண்டு டேட்டு. மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம். எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நவம்பர் 22 தான் உங்களுக்கு டெட் எண்டு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போடணும் அப்படின்னு பிரியப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அப்ளிகேஷன்ஸ் போடுங்க. நாளைக்கு ஒன்று தான் லாஸ்ட் டேட். அதுக்கு அடுத்து நவம்பர் 22. ஸோ அந்த நவம்பர் 22க்குள்ளார நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜெய் மெயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்து உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன்ஸ். அது என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ ஜெய் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ஜெய் மெயின்ஸ் ஆஸ்பிரன்ஸாக இருக்கீங்க. எனக்கு ஜெய் மெயின்ஸை தாண்டி உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் நிறைய இருக்குது. அந்த நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எதுக்கோசரம் நம்ம எழுதுகிறோம், அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுனால என்ன யூஸு, சப்போஸ் ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம்ஸில் எனக்கு மார்க்ஸ் குறைவாக இருந்ததுன்னா இந்த பர்டிகுலர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதி நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வேர்ல்ட் லெவலில் இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் ஒர்க் பண்ணுற இன்ஸ்டிடியூஷன்ஸில் நான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்குண்டான அப்ளிகேஷன்ஸ் போடணும். அப்போ உங்களுக்கு அந்த பர்டிகுலர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் எப்போ ஓப்பன் ஆகுது, எப்போ க்ளோஸ் ஆகுது, எனக்கு எஸ்எம்எஸ் அலர்ட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட கொஸ்டின்ஸை நீங்கள் டைப்பிங் மெசேஜாக கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணுவோம். சரிங்களா? அதையும் தாண்டி உங்களுக்கு இன்னொரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நீங்கள் ஜெய் ஆஸ்பிரன்ஸாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இனிவரும் காலங்களில் நிறைய அப்டேஷன்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் நம்மளோட ஜெய் ஆஸ்பிரன்ஸ்க்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும்போது நீங்களும் பார்த்து பயன்பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ ப்ரெசண்ட்டில் நீங்கள் எந்த காலேஜ் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாஸ் வேணும், அதுக்குண்டான கட் ஆஃப் என்ன வேணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கவுன்சிலிங் செஷன்ஸும் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் உங்களோட queries கேட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த ஆட் எதுக்கு கொடுத்தோம் அப்படின்னா, எஸ்பெஷலி 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு அடடா நான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதணும்னு ஆசைப்பட்டேன், அடடா இந்த காலேஜ்லாம் இருக்கா, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கலாமே அப்படின்னு தோணக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்து நீங்கள் இப்போ இந்த ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருப்பீங்க ஜான் செஷனுக்கு. ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ் போட்டதில் உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ நவம்பர் 26 and 27 உங்களுக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், உங்களுக்கு பர்டிகுலராக உங்களுக்கு இங்கே கேண்டிடேட் ஷல் நாட் பி சேஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இதை மட்டும் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்னென்ன, உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், அது இல்லாமல் ப்ரெசன்ட் அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ், அதுக்கடுத்து எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அதுக்கடுத்து ஃபோட்டோகிராஃப், இதை மட்டும் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து ஏதோ ஒன்று மட்டும் சேஞ்ச்
பண்ணலாம் அப்படின்னா என்னன்னா, கேண்டிடேட் நேம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா ஃபாதர் நேம சேஞ்ச் பண்ணலாம். இல்லாட்டினா மதர் நேம் சேஞ்ச் பண்ணலாம். இந்த 3ல நீங்க ஏதாவது ஒண்ண தான் நீங்க சேஞ்ச் பண்ணணும். சப்போஸ் வந்து கேண்டிடேட்டோட நேம் வந்து நான் இனிஷியல் முன்னாடி போட்டிருக்கேன். இனிஷியல் பின்னாடி போடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட கேண்டிடேட் நேம் தான் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க. கேண்டிடேட் நேம் மட்டும் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் கேண்டிடேட் நேம்ல வந்து சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா, கேண்டிடேட் நேம மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்ல நான் கேண்டிடேட் நேம்லாம் சேஞ்ச் இல்ல. எனக்கு ஃபாதர்ஸ் நேம் தான் சேஞ்ச் இருக்கு. இல்ல மதர்ஸ் நேம் தான் சேஞ்ச் இருக்கு அப்படின்னா, அது உங்களோட விஷன். நீங்க எத சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அத நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து இங்க பாருங்க, எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்ட்ஸ் குடுத்துருக்காங்க. அது என்னன்னா 10th அன்ஈக்வலன்ட் டீட்டெயில்ஸ். அதாவது நீங்க 10th எஜுகேஷன் டீட்டெயில்ஸோ, 12th எஜுகேஷன் டீட்டெயில்ஸோ, இல்ல பான் கார்ட் நம்பரோ நீங்க வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இதுல எத வேணாலும் நீங்க எப்ப வேணாலும், அதாவது அந்த பர்ட்டிகுலர் பீரியட்குள்ள நீங்க வந்து எத வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு குடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்க பர்ட்டிகுலரா இப்ப வந்து உங்களோட பிரசன்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் குடுத்துருக்கீங்கல்ல, அத வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ், பிரசன்ட் அட்ரஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து உங்களோட எக்ஸாம் சிட்டீஸ் வந்து நீங்க போட்டுருக்கலாம். இல்ல நீங்க எக்ஸாம் சிட்டீஸ நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதே மாரி மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷனும் நீங்க சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், கேட்டகரி, சப் கேட்டகரி, சிக்னேச்சர் இது எல்லாமே நீங்க சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. கேட்டகரிலாம் நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எனக்கு இப்ப வந்து ஓபிசி என்சிஎல் கேட்டகரி சர்டிஃபிகேட் இல்ல நான் இனிமேட் கொண்டு தான் வாங்க போறேன். அப்போ வந்து ஜெனரல் கேட்டகரின்னு அப்ளை பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்றதுன்னு ஒரு சிலர் வந்து என்கிட்ட மெசேஜும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டகரி சேஞ்ச் பண்றதுக்கு. ஸோ கேட்டகரி கரெக்ட்டா உங்களோட கேட்டகரி என்ன அப்படிங்கிறத கரெக்ட்டா மென்ஷன் பண்ணி, அதுக்குண்டான என்னென்ன டீட்டெயில்ஸோ அத நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாரி டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இதெல்லாமே பார்த்து கரெக்ட்டா செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இந்த டைம நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, லாஸ்ட் வரைக்கும் இதுதான் ஃபைனல் ஆயிடும். ஸோ எங்க அப்ளிகேஷன்ஸ் என்ன போடுறோமோ, அந்த அப்ளிகேஷன்ஸ பொறுத்து தான் உங்களுக்கு கேட்டகரி ரேங்க் இது எல்லாமே வரும். இப்ப நீங்க மாத்த முடிஞ்சா மாத்திடுங்க. சப்போஸ் நீங்க மாத்தல அப்படின்னா, ஏப்ரல் செஷன்ஸ்ல உங்களால மாத்த முடியாது. ஏன்னா 2 செஷன்ஸ் எழுதுறவங்க ஃபர்ஸ்ட்டே வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, இதே உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் குடுத்துருக்கீங்களோ, அதே டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏப்ரல் செஷன்ஸுக்கும் எடுத்துக்கும். சரிங்களா? இன் கேஸ் வந்து ஜனவரி செஷன்ஸ்ல வந்து நான் வந்து அப்ளை பண்ணல. ஏப்ரல் செஷன்ஸ் தான் நியூவா அப்ளை பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்க நியூவா அப்ளை பண்ணுவாங்க. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஆனா ஜனவரி செஷன்ஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஏப்ரல் செஷன்ஸ்லயும் எக்ஸாம்ஸ் எழுத போறேன் அப்படின்னா, ஜனவரி செஷன்ஸ்ல என்ன டீட்டெயில்ஸ் குடுத்தீங்களோ அப்படியே வந்து கேப்சர் ஆயிக்கும் ஏப்ரல் செஷனுக்கு. சரிங்களா? ஒரு சிலத மட்டும் தான் மாத்த முடியும். அதனால இப்ப நீங்க மாத்த முடிஞ்சா தான் உங்களால கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால மாத்த முடிஞ்சதுன்னா மாத்திடுங்க. இந்த இந்த பர்ட்டிகுலர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்ட்டா போட்டுருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவ. அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு வேற என்ன குடுத்துருக்கான் அப்படின்னா, இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க வந்து ஜெஇ மெயின்ஸ் பேப்பர் 1 தான் நான் எழுதுறேன். இல்ல பேப்பர் 2வும் இனிமேட்டு எழுதணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, நீங்க அந்த பேப்பர் 2யும் நீங்க அங்க கிளிக் பண்ணிட்டு அதுக்கு உண்டான அமௌண்ட் என்னவோ நீங்க வந்து அத பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் டீட்டெயில்ஸு. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்க வந்து ஒன் டைம் தான் கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அது வந்து 26 அண்ட் 27. ஸோ அந்த பர்ட்டிகுலர் டைம்க்குள்ளார நீங்க வந்து உங்களோட கரெக்ஷன்ஸ நீங்க வந்து கிளியர் பண்ணிக்கணும். இது வந்து ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால கண்டிப்பா கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்பரா நீங்க போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நெறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிற வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாரி நெறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ. பாய்.